ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். தலைப்பு இது தசரதன், ஸ்ரீராமர், ராமர், பரதன், லட்சுமணன் இவர்களின் பாசம். இவர்கள் நால்வரின் பாசம் எண்ணில் அடங்கா. அதில் சிலர். அயோத்தி நகரில் தசரதன் 60,000 ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார். 56 தேசத்து அரசர்களுக்கு அதிபதியாய் வாழ்ந்தார். நாட்டு மக்களின் அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்து நல்லாட்சி புரிந்து வந்தார். பிறகு தசரத மன்னன் தலைக்கோட்டு முனிவரை அழைத்து புத்திர காமேஷ்டி யாகம் செய்து 4 புதல்வரை பெற்றார். முதல் மகன் ராமன். ராமன் மீது தன் உயிரையே வைத்திருந்தார். திருமாலின் அவதாரமான ராமன் மீது அவ்வளவு பாசம் தசரதனுக்கு. விஸ்வாமித்திரர் தனது யாகம் காக்க ராமரை தன்னுடன் காட்டிற்கு அனுப்புமாறு கேட்டார். அதற்கு தசரதன், நான் வேண்டுமானால் வருகிறேன், இல்லை என்றால் என் இளைய மகன் பரதனை உங்களுடன் அனுப்பி வைக்கிறேன். ராமன் வேண்டாம் என்று கூறினார். அதற்கு விஸ்வாமித்திரர் ராமர்தான் வேண்டும் என்று கூற கண்ணீர் மல்க விஸ்வாமித்திரர்கள் ராமரை அனுப்பி வைத்தார். அப்போது விஸ்வாமித்திரர்தான் ராமருக்கு இனி தாய் தந்தை எல்லாமே நீங்கள் தான் என்று கூறி கண்ணீர் மல்க காட்டிற்கு அனுப்பி வைத்தார். ராமன் காட்டிற்கு வனவாசம் செல்லும் போது ஊர் மக்கள் அனைவரும் அழுதார்கள். அப்போது நாட்டு மக்களை சமாதானப்படுத்தி, இது என் தந்தையின் கட்டளையை நிறைவேற்ற நான் காட்டிற்கு செல்கிறேன். என் தம்பி பரதனோ மிகவும் நல்லவன். அவன் அயோத்தியை நல்லபடியாக ஆட்சி புரிவான். அதனால் நீங்கள் யாரும் வருந்தாதீர்கள் என்று கூறி காட்டிற்கு சென்றான். அண்ணன் காட்டிற்கு செல்வதை பார்த்து கோபமடைந்த லட்சுமணன், நான் உங்களுக்கு முடிசூட்டுவேன் என்று கூறினார். அதற்கு ராமர், ஆற்றில் தண்ணீர் வராதது ஆற்றின் குறையா, ஆதலால் இது விதியின் பிழை, நீ ஆத்திரம் அடையாது என்று கூறி ராமரும் லட்சுமணனும் காட்டிற்கு சென்றார்கள். காட்டில் பாலா அதிமாலா என்ற 2 மந்திரங்களை பெற்ற லட்சுமணன் உண்ணாமல் உறங்காமல் அண்ணனுக்கு தம்பியாக இல்லாமல் தொண்டனாக இருந்து அனைத்து பணிவிடைகளையும் செய்தார். பரதன் ராமனின் பாதுகைகளை தலையில் சுமந்தவாறு நந்தியம்பதி என்னும் கிராமத்தில் அரியணையில் பாதுகைகளை வைத்து ஆட்சி புரிந்தார். அண்ணன் வரும் வரை நான் அரியணையில் அமரமாட்டேன், மண் தரையில் தான் அமர்ந்திருப்பேன் என்று கூறி அமர்ந்திருந்தான். ராவணனுடன் போர் புரியும் போது லட்சுமணன் மயங்கி விழுந்தான். லட்சுமணன் மயங்கி விழுந்ததை பார்த்து கண்களை ராமனும் கீழே விழுந்தார். அப்போது அனுமன் சஞ்சீவி மூலிகையை கொண்டு வந்து உதவியதால் இருவரும் மயக்கம் தெளிந்து எழுந்து ராமரும் லட்சுமணனும் ஒருவரை ஒருவர் கட்டித்தலை பாசத்தை பொழிந்து கொண்டார்கள். இவ்வாறாக இவர்களின் 4வரின் பாசம் எண்ணில் அடங்கா. ஸ்ரீராமனின் புகழை பாட வார்த்தைகளே இல்லை. ஸ்ரீராமன் திருவடிகள் போற்று போற்று போற்று. ஸ்ரீராம ஜெய ஸ்ரீராம ஜெய ஸ்ரீராம ஜெய ஜெயராம் ஜெய ஸ்ரீராம் ஜெய ஜெயராம். வாய்ப்பளித்தமைக்கு மிக்க நன்றி.